தகப்பனுக்கு எப்பவுமே கடைசி புள்ளன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு அந்த குடுப்பனை இல்லடா. எனக்கு எப்பவுமே என் மூத்த பையன் தான். எனக்கு எப்பவுமே எல்லாமே இவன் தான்டா. அமைதியா இருங்க. அண்ணன் தூங்கிட்டு இருக்கான்ல, சத்தம் போடாம போங்க போங்க. அப்பா நீ தூங்குப்பா, நீ தூங்குப்பா. என்னப்பா நீங்க போய் கொடுங்கப்பா. தங்கச்சி கல்யாணத்துக்காக 5 நாளா ராப்பகலா உழைச்சிருக்கேன். மனசுல இருந்தாலும் உடம்பு கழிச்சு தானப்பா போயிருக்கோம். நீ தூங்கு. பரவாயில்லப்பா, தூக்கம் போயிருச்சுப்பா. எந்த புள்ள குடும்பத்தை கரையத்துவான்னு நினைச்சனோ அவனே குடும்பத்தை குழி தோண்டி புதைச்சிட்டான். நான் உன்னை என்னைக்குமே நம்பினதில்லை. ஆனா எனக்கு இப்ப நம்பிக்கை வந்திருக்கு. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ குடும்பத்தை பார்த்துப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நீங்க ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பீங்கப்பா. கொள்ளு பேரம் பேத்தி எல்லாம் பாப்பீங்கப்பா. நீ ஏன் கண் கலங்குற? இல்லப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கையா? ஏன் கண் கலங்குற? ஏய் மாப்பிள்ள பாண்டி. என்னடா பாண்டி சொல்றா? அழகு வந்திருக்குடா. என்ன வெளியில நின்னுகிட்டு உள்ள வாங்கப்பா. அதே நீங்க ரயில்வே தண்டவாளத்தை தாண்டா காலை வெட்டி விடும்னு சொல்றீங்களா மாமா, நாங்க எப்படி உள்ள வர்றது? சரி உள்ள வாங்க. வாசலுங்க. ஏன்டா வெளியில நின்னுட்டீங்க? வெத்தலை பாக்க வச்சு உங்களை கூப்பிடணும். வந்துட்டல மாமா. என்ன சலங்க? என்ன வீட்டு பக்கம்? எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. ஓஹோ. ரொம்ப சந்தோஷமா. என்ன பண்ற? பாக்குறல தள்ளு. இன்னைக்கு தாண்டா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்? உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டாருல. ஆமா, எனக்கு விசிறி எல்லாம் விட்டாரு அப்பா. அந்த புவனா பொண்ணு தாண்டா உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவளையும் எப்படியாவது உன்னை புரிஞ்சுக்க வச்சிரு. நல்ல பிள்ளையா இருக்கா. அவ தாண்டா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். சிவகாமி மனசுல இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு, மா எனக்காக இல்லைனாலும் உனக்காக அவதான் இந்த வீட்டு மருமக. எனக்காக வேணாண்டா. வேண்டாமா? உனக்காகத்தான். நீ முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது. அம்மா ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் புள்ளியோட கடமைவா. ஒரு வேலை தேடிக்கப்பா. தேடிக்கிட்டு இருக்கேன் மாமா. வாங்கிக்கமா. நீங்க சேர்ந்து நில்லுங்கம்மா. இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா. கொஞ்சம் இரு. இந்தம்மா. மாமா அங்கங்க காசு வச்சிருக்காருடா. ஆமாமா, நமக்கும் கொடுப்பாரு போங்க. மாமா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன கிடையாது, காலைல விழுந்தா காசு கிடைக்குன்னுட்டு. நாங்க ஆளுக்கு 50 ரூபாய். வீணா செலவு பண்ணாதீங்க, உருப்படியா செலவு பண்ணுங்க. சரியா? மாமா கொடுத்த 50 ரூபாயில ஆளுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி மாமா பேர்ல விட்டுருவோம்டா. அது உங்க பள்ளிக்கூடத்துக்கே சவாரி அடிக்கட்டும் மாமா. கரெக்ட் தானே? என்ன பேச்சு பேசுறானுங்க குசுபக்கார பசங்க. நெசிவக பார்த்து அவங்க அண்ணன் பசங்கள என்ன பண்ணி எப்பறாத்தனால இவங்க கூட சும்மா பண்ண முடியாது. ஆப்போ குவார்டர் ஏற்பாடு பண்ணு. அண்ணே, நான் கேட்ட விஷயம் என்னன்னாச்சு? விசாரிச்சு வச்சிட்டமாண்டி. இன்னும் 1 மாசத்துல மார்க்கெட்ல கடை காலி ஆகுது. அந்த கடை உனக்கு தான் சொல்லிட்டேன். கொஞ்சம் 1 மாசம் பொறுத்துக்க. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நன்றி சொன்ன பாண்டிக்கு நன்றி. நன்றி. உக்காருண்ணே. உட்கார சொன்னதுக்கு நன்றி. எப்பா நான் வரேண்ணே. என்ன மாப்பிள்ள, மார்க்கெட்ல கடையா? டேய், தங்கச்சி கல்யாணத்துக்காக எவ்வளோ கடன்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் அடிக்க வேணாம். இப்படியே பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தா எப்படி? அதுக்கு தான் ஒரு கடை கேட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் தான் பாண்டி.